வணக்கம். இந்திய நேரப்படி காலை 7 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். வாட்டிகன் சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. போப் பாண்டவர் பிரான்சிஸை இந்தியாவுக்கு வர அழைப்பு. முல்லை பெரியாறு அணை தமிழக அரசின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். சிலை கடத்தலை தடுப்பதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் ஸ்ட்ராங் ரூம் அமைக்கப்படும். அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. பொது சொத்தை சேதப்படுத்தியதாக வழக்கு. தமிழக அமைச்சர்கள் தாமோ அன்பரசன், மா சுப்பிரமணியனுக்கு எதிரான வழக்கு ரத்து. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்க இத்தாலி சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி போப்பாண்டவர் பிரான்சிஸை இந்தியாவுக்கு வர அழைப்பு விடுத்துள்ளார். G20 உச்சி மாநாடு இன்று இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் இந்தியா உட்பட 20 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்த மாநாட்டில் பங்கேற்க சென்றுள்ள பிரதமர் மோடி கொரோனாவுக்கு பிந்தைய பொருளாதார மீட்பு குறித்து உரையாற்றுகிறார். இந்த மாநாட்டில் 20 உலக நாடுகளின் தலைவர்கள் கொரோனாவுக்கு பிந்தைய பொருளாதார மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் பருவநிலை மாற்றம், நீடித்த வளர்ச்சி, உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்களை விவாதிக்கின்றனர். இந்நிலையில் போப்பாண்டவர் பிரான்சிஸை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து உரையாடினார். இதுகுறித்து அவர் டுவிட்டரில் போப் பிரான்சிஸ் உடனான சந்திப்பு சிறப்பாக இருந்ததாகவும் சர்வதேச விஷயங்கள் குறித்து விவாதிக்க வாய்ப்பு அமைந்ததாகவும் அவரை இந்தியாவுக்கு வர அழைப்பு விடுத்துள்ளேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முல்லை பெரியாறு அணை தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று துரைமுருகன் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணையை கண்காணிப்பதும் பராமரிப்பதும் தமிழக அரசுதான் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஒரு விளக்க செய்தியை வெளியிட்டுள்ளார். பத்திரிகைகளில் முல்லை பெரியாறு அணை குறித்து வந்துள்ள தவறான செய்தி காரணமாக இந்த மறுப்பு செய்தி வெளியிடுவதாகவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணையை பொறுத்தவரை 1886ஆம் ஆண்டு அப்போதைய கேரள அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே போடப்பட்ட ஒப்பந்தத்தில் அடிப்படையில் கட்டப்பட்டது. 999ஆம் ஆண்டுகள் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் இதுகுறித்த வழக்குகள் எல்லாம் வந்திருக்கிறது. இந்த அணையின் கட்டுப்பாடு யாரிடம் உள்ளது என்றும் இதன் அடிப்படையில் தமிழகத்தின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது என்பதில் ஐயம் இல்லை என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சில ஊடகங்களில் வந்துள்ள செய்தியில் முல்லை பெரியாறு அணை கேரள அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது உண்மைக்கு புறம்பானது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அணைக்கு வரும் நீர் வைகை அணைக்கு எடுத்து செல்லும் நீர் பருவமழை அளவை கருத்தில் கொண்டுதான் உச்சநீதிமன்ற ஆணைப்படி 142 அடி வரை தேக்க தேவையான நடவடிக்கைகளை கண்காணித்து அரசு எடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் 28ஆம் தேதி காலையில் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வந்ததன் காரணமாக 2 மதகுகள் திறக்கப்பட்டு மதுரை மண்டல நீர்வளத்துறை முடிவெடுத்து அன்று காலையே நீர்வளத்துறை பொறியாளர்களால் திறந்துவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிய வழிகாட்டுதலின்படி கேரள அரசின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டு உள்ளது மட்டுமல்லாமல் மதகுகள் திறக்கப்படும் போது கேரள அரசின் நீர்வளத்துறை அமைச்சரும் சில அதிகாரிகளும் உடனிருந்து பார்வையிட்டனர் என்றும் அமைச்சர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சிலை கடத்தலை தடுப்பதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் ஸ்ட்ராங் ரூம் அமைக்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். சென்னை மாதவரத்தில் அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை கைலாசநாதர் திருக்கோயில் உள்ளது. இந்த கோவில் வாசலில் உள்ள திருக்குளத்தை ரூபாய் 2 கோடி செலவில் சீரமைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டமன்ற கூட்டத்தில் அறிவிப்பு வெளியிட்டு இருந்தார். அதன்படி இந்த பணிகளுக்கான திட்டமிட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு இதற்கான பணிகள் விரைவில் துவக்க இந்து அறநிலையத்துறை தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர் பாபு மாதவரம் கைலாசநாதர் திருக்கோவில் மற்றும் கரிவரதராஜ பெருமாள் கோவில் ஆகிய பகுதிகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு கைலாசநாதர் திருக்கோயில் ஏக்கர் கணக்கில் உள்ள நிலங்களில் இருந்து எந்தவிதமான வருமானமும் இன்றி உள்ளது. எனவே திருக்கோயில் சார்ந்த இடங்களை தனியார் பயன்படுத்துதல், தனியார் வருமானங்களை அகற்றி திருக்கோவிலில் இருந்து வரக்கூடிய வருமானங்களை அந்த கோயிலை சார்ந்த அனைத்து பயணிகளுக்கு பயன்படுத்த அறிவுறுத்தியுள்ளோம் என்று தெரிவித்தார். மேலும் கைலாசநாதர் திருக்கோயில் குளத்தை தூர்வாரும் பணி வருகின்ற தை மாதத்தில் இந்த பணிகள் துவங்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் சிலை கடத்தலை தடுப்பதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் ஸ்ட்ராங் ரூம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். உடன் வடகிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் மாதவரம் சுதர்சனம், அறநிலையத்துறை ஆணையர் குமரகுருபரன் ஆகியோர் உடனிருந்தனர். இது குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டபோது தெளிவாக எடுத்து கூறினேன். கடத்தப்பட்ட சிலைகள் அதை மீட்பது
ஒரு புறம், கடத்தப்படாமல் சிலைகளை பாதுகாப்பது என்பது மற்றொரு புறம். கடத்தப்பட்ட சிலைகளை மீட்பது குறித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஐடல் விங்கோடு கலந்தாய்வு மேற்கொண்டிருக்கின்றார். அதேபோல் சிலைகள் இனி கடத்தப்படாமல் இருப்பதற்கும் தடுப்பதற்கும் பக்தர்களுடைய தரிசனத்திற்கும் கிட்டத்தட்ட 3007 திருக்கோயில்களில் ஸ்ட்ராங் ரூம் எனப்படுகின்ற அந்த கட்டடத்தை ஏற்படுத்தி வருகின்றோம். முதல் கட்டமாக புலியூரிலே ஆபத்தீஸ்வரர் திருக்கோயிலே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நானும் துறையுடைய செயலாளரும் நம்முடைய ஆணையாளரும் அந்த சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் எழிலன் அவர்களும் திறந்து வைத்தோம். வெகு விரைவில் ஓராண்டிற்குள்ளாக எவ்வளவு இந்த ஸ்ட்ராங் ரூமை ஏற்படுத்த முடியுமோ அத்தனையும் ஏற்படுத்த இருக்கின்றோம். அவை முழுமையாக ஏற்படுத்தப்பட்டு விட்டாலே சிலை கடத்தல் என்பது திருக்கோயிலே இருக்கின்ற சாமி சிலைகள் முழுவதுமாக பாதுகாக்கப்படும். அதேபோல் கடத்தப்பட்ட சிலைகள் மீட்கப்பட்டது இது போன்ற ஒட்டுமொத்தமான விவரங்களையும் ஓராண்டு முடிவின் போது தருவதாக ஏற்கனவே பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்கின்றோம். இது குறித்து முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக தன்னுடைய கண்காணிப்பிலே தன்னுடைய மேற்பார்வையிலே இது சம்பந்தமான நடவடிக்கைகளை தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர். பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாக அமைச்சர்கள் தாமோ அன்பரசன், மா சுப்பிரமணியன் ஆகியோருக்கு எதிரான வழக்கு ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 2005ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி இடைத்தேர்தலின் போது KK நகர் வாக்குச்சாவடிக்குள் நுழைந்து வாக்குச்சீட்டுகளை பிடுங்கி சென்றபோது பொது சொத்தை சேதப்படுத்தியதாக பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி தமிழக ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்திருந்தனர். மேலும் 10 ஆண்டுகளாக வழக்கில் முன்னேற்றம் இல்லை எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தனர். அப்போது மனுக்கள் மீது மனுக்களை தாக்கல் செய்து விசாரணையை தாமதப்படுத்தினர் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி நிர்மல்குமார், கார் பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்டதா என்பது குறித்து சேத மதிப்பீட்டு அறிக்கையில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என கூறி வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். கோபிச்செட்டிப்பாளையம் மொடச்சூரில் நடைபெற்ற முத்துராமலிங்க தேவர் பிறந்தநாள் விழாவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள மொடச்சூரில் முத்துராமலிங்க தேவரின் 114ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா ஆகியோர் கலந்து கொண்டு முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பௌதீஸ்வரன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் முத்துரமணன் மற்றும் தேவர் பேரவை நாகராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சேலத்தில் தலைக்கவசம் அணியாதவர்களுக்கு யமதர்மன் வேடமணிந்து கயிறை வீசி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மாவட்ட சட்டப்பணிகள் குழு மற்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு நடைபெற்றது. இதில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் மற்றும் மாவட்ட முதன்மை நீதிபதி குமரகுரு ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் வரும் நபர்களை நிறுத்தி அவர்கள் மீது யமதர்மர் வேடமணிந்த நபர்கள் பாசக்கயிறு வீசி தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தனர். மேலும் தலைக்கவசம் அணிந்து வரும் வாகன ஓட்டிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் மற்றும் மாவட்ட முதன்மை நீதிபதி குமரகுரு இருவரும் ரோஜாப்பூ மற்றும் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். தலைக்கவசம் அணியாதவர்கள் மீது வேடமணிந்த நபர்கள் கயிறு வீசி விழிப்புணர்வை ஏற்படுத்திய நிகழ்வு வாகன ஓட்டிகள் இடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் உள்ளிட்ட காவல் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கொஞ்சமா பின்னாடி வாப்பா, இங்க வந்து எடுப்பா, அப்படி எடுப்பா. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். Akshaya Catering Service,
உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜிம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. திண்டுக்கல்லில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர் சங்கம் சார்பில் அரசுக்கு கோரிக்கை நினைவூட்டல் கடிதம் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்ட தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் ஊரக வளர்ச்சித்துறையினருக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டுவது, மாதாந்திர ஓய்வூதியத்தை அரசு கருவூலம் மூலம் வழங்க வேண்டுவது மற்றும் பணியிட மாறுதல் வழங்குவது உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை அரசுக்கு நினைவூட்டும் வகையில் கடிதத்தை எழுதி அனுப்பினார். மேலும் ஊரக வளர்ச்சித்துறை பணியாளர்களுக்கு தமிழக அரசு அறிவித்த 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை மற்றும் நோய் தொற்றால் இறந்தவரின் குடும்பத்திற்கு 25,000 ரூபாய் குடும்ப நல நிதி வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டனர். குடியாத்தம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனங்களை திருடிய இளைஞரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர காவல் ஆய்வாளர் லட்சுமி தலைமையிலான குற்றப்பிரிவு காவல்துறையினர் சேம்பள்ளி கூட்டுச்சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரை சந்தேகத்தின் பேரில் மடக்கி விசாரணை மேற்கொண்டதில் குடியாத்தம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர் இருசக்கர வாகனங்கள் திருடியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த இளைஞர் கஸ்பா பகுதியைச் சேர்ந்த விஷ்ணு என்கிற வசீகரன் எனவும் அவன் கொடுத்த தகவலின் பேரில் 5 இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை விழாவையொட்டி பெரிய குளத்தில் உள்ள அவரது சிலைக்கு திமுக மற்றும் பாஜக கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு திமுக மற்றும் பாஜக சார்பாக தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட திமுக சார்பில் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் திமுகவினர் முத்துராமலிங்க தேவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ராஜபாண்டி தலைமையில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நன்னாளிலே தேவர் எடுத்த லட்சியத்தை பாரதிய ஜனதா கட்சி தொன்று தொட்டு கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. குடியாத்தம் மோட்டார் வாகனத்துறை சார்பில் பேருந்து ஓட்டுநர்களுக்கு சாலை விதிமுறைகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் வரும் 1ஆம் தேதி முதல் அனைத்து தனியார் பள்ளி மற்றும் அரசு பள்ளிகள் திறக்க பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இந்நிலையில் குடியாத்தம் வட்டார மோட்டார் வாகன ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணா தலைமையிலான அதிகாரிகள் பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகள் சுமார் 150 வாகனங்களை ஆய்வு மேற்கொண்டனர். பேருந்து இருக்கைகள் மற்றும் அவசர வழி, பேருந்தின் தரச்சான்று, ஓட்டுநர் உரிமம் மற்றும் தீ தடுப்பு கருவி, அவசர கால மருந்து உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் பேருந்து ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்களுக்கு தீயணைப்புத்துறை மற்றும் மோட்டார் வாகனத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விதிமுறைகள், பேருந்தில் பயணம் செய்யும் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பு எவ்வாறு கடைபிடிக்கப்படுகிறது குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இதில் குடியாத்தம், பேர்ணம்பட்டு, கேவி குப்பம் உள்ளிட்ட பள்ளிகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி பேருந்துகள் பங்கேற்றன. அவங்களுக்கு ஆரம்ப காலத்திலேயே அரியலூரில் ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முதல் தளத்தில் அமைந்துள்ள மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில்
மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சந்திரசேகர் தலைமையில் காவலர்கள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். மாவட்டத்தில் உள்ள 6 ஒன்றியங்களைச் சேர்ந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வந்த நிலையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சோதனையில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் இருந்து கணக்கில் வராத 50,800 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 12 மணி நேரம் நடத்தப்பட்ட லஞ்ச ஒழிப்பு காவலர்களின் சோதனையில் பெண் ஊழியர்கள் வீட்டிற்கு செல்லாமல் அலுவலகத்தில் தங்க வைத்ததும் குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சியில் பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சைக்கிள் பேரணி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அம்பேத்கர் சிலை அருகில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை வட்ட செயலாளர் கருணாநிதி தலைமையில் பெட்ரோல், கேஸ் விலை உயர்வை கண்டித்து சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் அப்பாவு சைக்கிள் பேரணியில் கண்டன கோஷங்களை எழுப்பினார். மேலும் அம்பேத்கர் சிலையிலிருந்து 4 முனை சந்திப்பு, அரசு மருத்துவமனை ஆகிய வழிகளில் சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். இந்த சைக்கிள் பேரணியில் வட்ட பொருளாளர் சுப்பிரமணியன், கனகராஜ், தேவராஜ், பொன்னுசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மாணவர்கள் எவ்வாறு பட்டாசு வெடிப்பது கையாள வேண்டும் என்று செங்குன்றம் தீயணைப்புத்துறை சார்பில் தனியார் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை செங்குன்றம் தீயணைப்பு துறையினர் சார்பில் சென்னை செங்குன்றம் MA நகர் சில்ட்ரன்ஸ் பாரடைஸ் பள்ளி வளாகத்தில் மாணவர்களுக்கு தீபாவளி பண்டிகைக்கு பட்டாசு வெடிப்பதை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்த விழிப்புணர்வு செய்முறை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பட்டாசு வெடிக்கும் போது செய்யக்கூடாதவை மற்றும் செய்யக்கூடியவை என இருவேறு விதங்களில் பட்டாசுகளை வெடித்து மாணவர்களுக்கு செய்முறை விளக்கம் செய்து காண்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தீயணைப்பு வீரர்கள் பட்டாசு போன்ற மாதிரி வடிவங்கள் காட்சிக்கு வைத்தது காண்போரை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. இதனைத் தொடர்ந்து செங்குன்றம் தீயணைப்பு நிலைய அலுவலர் ஜெயச்சந்திரன் பட்டாசை எவ்வாறு பாதுகாப்பாக வெடிக்க வேண்டும் என்பது குறித்த அறிவுரைகளை மாணவர்களுக்கு வழங்கினார். சில்ட்ரன்ஸ் பாரடைஸ் பள்ளி தாளாளர் ராஜன் முன்னிலையில் தீயணைப்பு வீரர்கள் முத்து வீரப்பன், முரளி, உதயகுமார், வினோத்குமார், குமாரவேல், அகமது சயீத், சரவணன், நவநீத கிருஷ்ணன், சுப்பையா, தைரியநாதன் ஆகியோர் மாணவர்களுக்கு செய்முறை விளக்கத்தை மிகவும் நேர்த்தியாக செய்து காண்பித்தனர். இதில் மாணவர்கள் பயனடைந்தனர். அதுக்கப்புறம் டிராப் பண்ணணும், அதுக்கப்புறம் ரோல் பண்ணணும். புரியுதுங்களா? ஸ்டாப், டிராப் அண்ட் ரோல். நன்றி சார், வணக்கம். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து கோவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பெட்ரோல், டீசல் விலை அதிகரித்து வருவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. எரிபொருள் விலையை தொடர்ந்து பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையும் தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் கோவை தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பு ஏராளமானோர் திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஐ மத்திய மண்டல செயலாளர் ரவீந்திரன் தலைமையில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கு காரணமான மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஐ நிர்வாகிகள் பழனிசாமி, சுப்பிரமணியம், செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில், பல்லாயிரக்கணக்கான இடங்களில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்கின்ற வகையில் சைக்கிள் மூலியமாக பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டிக்கின்ற வகையில் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மோடி அரசு தினசரி பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் விலை ஏற்றுகிறது. இப்பொழுது பற்றாக்குறைக்கு விறகும் கிடைக்காது, ஏனால் காடுகள் அழிக்கப்பட்டு விட்டன. மண்ணெண்ணையும் கிடையாது. ஆனால் பொருள் அனைத்தும் ஏறிக்கொண்டே போவதற்கு மூல காரணம் பெட்ரோலும் டீசல் விலை உயர்தான். இப்போ நீங்களெல்லாம் இருசக்கர வாகனத்திலே வந்திருப்பீர்கள். அன்றைக்கு இருந்து இருசக்கர வாகனத்தில் பெட்ரோலுடைய விலை என்ன என்பது உங்களுக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும். இது தாங்கிக் கொள்ள முடியாத சுமையை, பெரிய பாறாங்கல்லை தினசரி மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு மக்கள் மீதும் கல்லை வீசிக் கொண்டிருக்கிறார். தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக பக்கவாத நோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார்.
தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பக்கவாதம் குறித்து நோயாளிகளுடனான கலந்துரையாடல் மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் மருத்துவக் கல்லூரி செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொண்டு மருத்துவமனை வளாகம் முழுவதும் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி நடைபயணம் மேற்கொண்டனர். இதில் புகைப்பிடிக்க கூடாது, மது அருந்தக்கூடாது உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி வந்தனர். அதேபோல் பக்கவாதம் ஏற்படுவதற்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகள் தென்பட்டால் 4 மணி நேரத்திற்குள்ளாக அரசு மருத்துவமனையை அணுகி பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை பெற்றால் முழுமையாக குணமடைய முடியும் என மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரவிக்குமார் தெரிவித்தார். பின்னர் 50,000 ரூபாய் மதிப்பிலான மருந்துகளை இலவசமாக அரசு வழங்கி வருவதாகவும், தனியார் மருத்துவமனையில் 4 லட்சம் ரூபாய் வரை செலவு கூடிய இந்த மருத்துவ சேவை அரசு மருத்துவமனையில் இலவசமாக கிடைக்கிறது. நோயிலிருந்து விடுபட நோயாளிகள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். முன்னதாக பாதிக்கப்பட்ட நோயாளிகள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் நோய் குறித்த காரணம் உள்ளிட்டவற்றை கேட்டறிந்து கலந்துரையாடலும் நடைபெற்றது. சமயபுரத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் வரத்து அதிகமானதால் விற்பனையும் அதிகமாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் பேரூராட்சிக்கு சொந்தமான 5 ஏக்கர் பரப்பளவில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை அருகே பிரதிவாரம் சனிக்கிழமை ஆடு வாரச்சந்தை நீண்டகாலமாக நடைபெற்று வருகிறது. இந்த வாரச்சந்தைக்கு லால்குடி, சமயபுரம், மணச்சநல்லூர், முசிறி, துறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஆடுகள் வளர்ப்போர் மற்றும் ஆடுகள் வாங்குவோர் மட்டுமல்லாது திருச்சி மாவட்டம் மட்டுமின்றி அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து மொத்த வியாபாரிகளும் இந்த வாரச்சந்தைக்கு வந்து ஆடுகளை கொள்முதல் செய்வது வழக்கம். சந்தையில் 1000க்கும் மேற்பட்டோர் ஆடுகளை கொள்முதல் செய்தனர். இதனால் வழக்கத்தை விட ஆடுகள் விற்பனைக்கு அதிக அளவில் வந்திருந்தன. இந்த வார சந்தையில் வாரம் சுமார் 50 லட்சம் முதல் 60 லட்சம் வரை ஆடுகள் விற்பனை செய்த நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற வாரச்சந்தையில் ஆடுகள் வரத்து அதிகமாக இருந்ததால் விற்பனையும் மந்தமாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. தெற்கு பிடாகை கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் சாலை வசதி வேண்டி நூதன முறையில் சாலையில் நாற்று நடும் போராட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தெற்கு பிடாகை கிராமத்தைச் சேர்ந்த அப்பகுதி மக்கள் சுமார் 50 ஆண்டு காலமாக 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்கு வசித்து வருகின்றனர். கடந்த 20 ஆண்டு காலமாக கிராமத்திற்கு சாலை வசதி வேண்டி வட்டாட்சியர், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளிடமும் நேரடியாக அப்பகுதிக்கு சாலை வசதி வேண்டி கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இதுவரையும் அலட்சியமாக மெத்தன போக்கை கடைபிடித்த அரசு அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம பொதுமக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் அரசுக்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் நூதன முறையில் சாலையில் நாற்று நடும் போராட்டம் நடைபெற்றது. அரசு உடனடியாக கவனம் செலுத்தி சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்றால் இனிவரும் காலங்களில் மாபெரும் சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருத்துறைப்பூண்டி தாலுகா நேரமூர் தெற்கு பிடாகையில இருந்து நான் பேசுறேன். என் பேர் மகேஸ்வரி. இந்த ரோடு வந்து ஏடிஎம்கே ஆட்சியிலையும் கேட்டோம். இதுவரைக்கும் ஒன்னும் நடைபெற்று ஒன்னும் செஞ்சு கொடுக்கல. டிஎம்கே ஆட்சியிலையாவது நீங்க செஞ்சு கொடுக்கணும். இந்த ஊராட்சி தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்களா சேர்ந்து ஓட்டு கேட்க எப்படி உரிமையோட வந்தாங்களோ அந்த உரிமையை அவங்க எடுத்துக்கிட்டு எங்களுக்கு செஞ்சு தரணும். இதை வந்து எங்கள்கிட்ட கேட்கணும் எதிர்பார்க்க கூடாது. செய்யறதுக்கு தான் மக்களுக்கு செய்யறதுக்கு வர்றவங்க ஏன்னைக்கு அமைதியா இருக்காங்க? நாங்க போய் கேட்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. அவங்களா செஞ்சு வந்திருக்கணும். நீங்க போய் பிடிஓ ஆட்சியில கேட்டா எதுக்கு அப்புறம் ஊராட்சி தலைவர், ஒன்றிய கவுன்சிலர் எதுக்கு இருக்காங்க? அதனால வேற மாற்று வேற பாதையே கிடையாது. பிள்ளைங்க எல்லாம் போகும்போது ரொம்ப சிரமப்பட்டு போறாங்க. வண்டியில போறவங்க எல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு. ஸ்கூட்டில போகலாம் கீழே விடுற அளவுக்கு இருக்கு. பயந்து ஒவ்வொரு நாளும் போக வேண்டியதா இருக்கு. இந்த நிலைமை எங்களுக்கு எவ்வளவு நாள் தான் நீடிக்கும்? மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். வாட்டிகன் சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. போப் பாண்டவர் பிரான்சிஸை இந்தியாவுக்கு வர அழைப்பு. முல்லை பெரியாறு அணை தமிழக அரசின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். சிலை கடத்தலை தடுப்பதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் ஸ்ட்ராங் ரூம் அமைக்கப்படும். அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. பொது சொத்தை சேதப்படுத்தியதாக வழக்கு. தமிழக அமைச்சர்கள் தாமோ அன்பரசன், மா சுப்பிரமணியனுக்கு எதிரான வழக்கு ரத்து. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.